லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. Presta Premium Women's Wear. Let your body love it. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சசிகலாவுக்கு என்ன லாபம்? விஜயோட இணைகிறாருன்னு வச்சுப்போம். அதாவது இந்த அரசியல் ரீதியாக விஜயோட போய் நிற்கிறாங்க அப்படின்னா விஜயோடைய தொண்டர்கள் சசிகலாவையும் வாழ்த்துவார்கள். இதை கடந்து இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் சமூக வலையத்தில் இருக்கவங்க சசிகலாவை ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க. இதை தவிர்த்து வேற என்ன நடக்கும்? இப்போ இதில் எதுலேயுமே விஜய்க்கு லாபம் இருக்கா? விஜய்க்கு ஒரே லாபம் தான், காங்கிரஸ் அவருடன் வந்தால் விஜய்க்கு லாபம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் ஒரு உரையாடல் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அவர் சொல்வார், தம்பி இங்கே என் மேலே வந்து உட்கார்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அரசியல் அனுபவத்தை எடுத்திங்கன்னா அதில் பாதி தான் வயசு. ஏன்னா அவர் ஒரு 51 ஆண்டுகள் அரசியல் அனுபவம், சரிங்களா? பாதி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாதி அது கொஞ்சம் மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. உட்கார்ந்துக்கிட்டே நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் கிஷோர் கேசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களோட யார் கூட்டணிக்கு வருவா அப்படிங்கிற பிரதான கேள்வி இருக்குது. ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் அவங்க தரப்பு ஆதரவாளர்களோட கூப்பிட்டு நம்ம வந்து தேர்தலில் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதில் குறிப்பாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து விஜய் தான் அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் ராமதாஸ் தரப்பில் வருது, திமுகவோட போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. திருமாவளவன் வெளிப்படையவே சொல்லிட்டாரு, பாஜக பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது சசிகலாவும் ராமதாஸ் அவர்களும் தாவேகா பக்கம் போகிற மாதிரி ஒரு சூழல் இருப்பதான் பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இதனால் விஜய்க்கு என்ன லாபம்? இதனால் சசிகலாவுக்கு லாபம், ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இதனால் ராமதாஸுக்கு லாபம், ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கட்சி இல்லை, சிம்பல் இல்லை, கட்சிக்காரங்க இல்லை, எதுவுமே இல்லை, இவங்களுக்கெல்லாம் லாபம். உனக்கு என்ன லாபம்? வெற்றி வாய்ப்பு ஏதாவது உறுதிப்படுத்துறது, ஒரு சில சீட்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ண. எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? ஜாதி ரீதியாக ஒருங்கிணைக்கிறது எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? எனக்கு புரியலையே. இப்போ டிடிவி தினகரன் அதிமுகவோட வந்தார், அவர் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? 2% வரைக்கும் அவர் நிறுவனம் செய்யப்பட்ட ஒரு அரசியல் தலைவர். 2%, 1%, 0.5% ஏதோ ஒன்று நிறுவனம் செய்யப்பட்ட அரசியல் தலைவர். நீ என்ன சமுதாய வாக்கு அவங்களுக்கு கிடைக்காதா? வந்து சில பேர் சமுதாயம் என்பது அம்மாக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. மருத்துவர் ராமதாஸ் 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, இதே உங்களுடைய யார் ஒரு நம்ம ஜான ஆரோக்கியசாமியை வச்சு தான் நீங்கள் கொண்டு போனீங்க. சமுதாய வாக்குகள்லாம் வந்துருச்சா உங்களுக்கு? மாம்பழம் சின்னத்தை வைத்தே உங்களால் வரல. இன்றைக்கி மாம்பழம் சின்னமே உங்கள்கிட்ட இல்லையே, எப்படி வரும்? இங்கேருந்து வரும். உங்களால் என்ன வேல்யூ அடிஷன்? இல்லை, விஜய்க்கு இவங்க வேல்யூ அடிஷனாக இருக்க மாட்டாங்களா? இருக்க மாட்டாங்கன்ற நான். ஆனால் விஜய் தான் இவங்களுக்கு வேல்யூ அடிஷன். விஜய் ஒரு புதிய கட்சிங்க, இளைஞர்கள் அவர் பின்னால் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை விட்டுருங்க. விஜய் மதிக்கக்கூடியவர்கள், விஜய் ஆதர்ச நாயகனாக பார்க்கக்கூடியவர்கள், இந்த லட்ச தொண்டர்கள், ரசிகர்கள், இவங்க எல்லாரும் விஜய் பின்னாடி திரள்கிறார்கள், சரியா? இதை வச்சு தான் உனக்கு மரியாதை எல்லாம் ஒன்றையும் திரும்பி பார்ப்பான். செங்கோட்டையன் எடுத்துக்கோங்களேன். செங்கோட்டையனால் விஜய்க்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. தினகரனே போட்டு உடச்சிட்டார். கடைசி நாள் இருக்க என்ன கெஞ்சிக்கிட்டு இருந்தார் செங்கோட்டையன் அப்படின்ட்டு. இவ்வளோ தான் செங்கோட்டையன், சரியா? இப்போ செங்கோட்டையனால் என்ன லாபம்? ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஒரு 4 பேர் இருக்கான், சரியா? இப்படி இந்த சசிகலாவால் உங்களுக்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. ஆனால் சசிகலாவுக்கு என்ன லாபம்? விஜயோட இணைகிறாருன்னு வச்சுப்போம். அதாவது இந்த அரசியல் ரீதியாக விஜயோட போய் நிற்கிறாங்க அப்படின்னா விஜயோடைய தொண்டர்கள் சசிகலாவையும் வாழ்த்துவார்கள். இதை கடந்து இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் சமூக வலையத்தில் இருக்கவங்க சசிகலாவை ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க. இதை தவிர்த்து வேறு என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது, சரியா? இப்போ நீங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் ஊழல் சக்தின்னு சொல்கிறீங்க இல்லையா? யாரை நீங்கள் ஊழல் சக்தின்னு சொல்கிறீர்களோ அதோடைய பின்னணியில் இருந்தவர் தானே சசிகலா. சசிகலான செக்கிழுத்தா ஜெயிலுக்கு போனாங்க. அப்போ அதை பக்கத்தில் வச்சுருக்கீங்களா? அப்புறம் அது என்னென்னு எடுத்துப்பீங்க? சரி, அப்புறம் சாதி மதத்தை கடந்து நாங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உங்களுடைய இதுக்குள்ளே வராரு அப்படின்னாக்க உங்களுடைய தலித் வாக்காளர்கள் என்ன நினைப்பார்கள்? தெரிஞ்சுப்போம், சொல்லுங்கள். இப்போ இதில் எதுலேயுமே விஜய்க்கு லாபம் இருக்கா? விஜய்க்கு ஒரே லாபம் தான், காங்கிரஸ் அவருடன் வந்தால் விஜய்க்கு லாபம், சரியா? காங்கிரஸ் வந்தாலும் காங்கிரஸ் என்ன கேட்பாங்க? 234 தொகுதியிலே எனக்கு 134 தொகுதி கொடுன்னு கேட்பாங்க. ஏன்னா காங்கிரஸால் விஜய்க்கு அங்கீகாரம். ஏன்னா விஜய் இஸ் அன் அன்டெஸ்டட் என்டிட்டி. அவர் நாளைக்கு தேர்தலில் நின்று
நீங்கள் சொல்கிற மாதிரி 25%, 30%, 40% அப்படின்னு வாங்குறாருன்னு வைங்களேன். அப்போது விஜயை தேடி இன்றைக்கி தொண்டர்கள் வந்து நிற்கிறாங்க பாருங்கள் அவர் வீட்டு வெளில. அந்த மாதிரி கட்சி தலைவர்கள் வந்து நிற்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? கட்சி தலைவர்கள் வந்து நிற்பாங்க லைன் கட்டிக்கிட்டு. எதுக்கு விஜய் விஜய் விஜய்ன்னு நிற்பாங்க. சரியா? இன்றைக்கி அப்படி கிடையாது. நோபடி இஸ் வில்லிங் டு கோ வித் யூ. 2 காரணங்களுக்காக. ஒன்று என்னென்னா, உங்களை வழி நடத்தக்கூடியவர்கள் முதல்ல நீங்கள் தான் எல்லாரையும் வழி நடத்தணும். ஃபஸ்ட்டு உங்களை ஒருத்தவங்க வழி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறதே தப்பு. கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்ட்ராட்டஜிஸ்டோட கட்சி ஆரம்பிச்சது அப்படின்றது தப்பு. தவறான ஒரு பாடி லாங்குவேஜ் அது. சரியா? அங்கிருந்தே உங்களுடைய தவறுகள் ஆரம்பிக்கின்றன. அவரும் ஒரு ஒளிநாடாவே வெளியிடுகிறார். அந்த ஒளிநாடா என்ன சொல்லுது? நான் அலோவ் பண்ண மாட்டேங்க. நான் வந்து நோ 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 கட்சி தலைவர் வேறு யாருடைய படமும் இருக்கக்கூடாது. நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீ யாரையா அலோவ் பண்ணுறதுக்கு? அவன் கட்சி அவன் முடிவு பண்ணுறான். அவன் தலைவன். நீ யார்? காசுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவ்வளோதான் நீ. இன்றைக்கி இந்த கட்சி, நாளைக்கு இன்னொரு கட்சி. நீ யார் அதை முடிவு பண்ணுறதுக்கு? விஜயானந்தோடைய படம் இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா என்பதனை முடிவு செய்ய வேண்டியது யார்? விஜய். விஜயோடைய கட்சி. விஜயோடைய முகத்துக்கு தான் அந்த கட்சிக்கு வாக்கு. கரெக்டா? நான் முடிவு பண்ண சொல்லிட்டேங்க. அது அவர் ராமதாஸோட படம்லாம் இருக்கக்கூடாது. அன்புமணி தான். ஹூ ஆர் யூ? நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நான் இப்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் தலைவர்களோட பேசுவது உரையாடுவது அப்படின்றத பப்ளிசைஸ் பண்ண நான் விரும்பலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் ஒரு உரையாடல் அதை நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அவர் சொல்வார், தம்பி இங்கே என் முன்னாடி வந்து உட்காடுறாங்க எல்லாம். உட்கார்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொத்த அரசியல் அனுபவத்தை எடுத்திங்கன்னா அதில் பாதி தான் வயசு இருக்கும். ஏன்னா அவர் ஒரு 51 ஆண்டுகள் அரசியல் அனுபவம். சரியா? அதில் பாதி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாதி இல்லை அது கொஞ்சம் மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. உட்கார்ந்துக்கிட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்களே தவிர்த்து நீ என்னையா பண்ண போகிறேன்னு கேட்டால் அதுக்கு ஒன்றும் பதில் இல்லை. சரியா? இப்படித்தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்ற பேரில் இருக்காங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். திமுகவுக்கு பொருந்தும், அதிமுகவுக்கு பொருந்தும், தாவேக்காவுக்கு பொருந்தும், இல்லை வேறு ஏதாவது கட்சி எங்கேஜ் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கும் பொருந்தும். சரியா? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்பவர்கள் நீங்கள் காசு கொடுத்து எங்கேஜ் பண்ணுறவன், அவ்வளோதான் அவனோட புத்தி. ஓன் தொண்டனுக்கு இன்றைக்கி சொல்கிறேன், இதே விஜயுடைய தாவேக்காவில் என்னால் காண்பிக்க முடியும். அடையாளம் காண்பித்து என்னால் அடையாளம் காண்பித்து உன்னால் சொல்ல முடியும். 100 பேர் இளைஞர்கள், அரசியல் நன்கு தெரிந்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள், மாநில வாரியாக நம்ம மாவட்ட வாரியாக சொல்கிறேன் நான். அதாவது விவரம் தெரிந்தவர்கள். இவர்களெல்லாம் நீ பயன்படுத்தியிருக்கியா? பிரதானமாக இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்னலாம் மனசில் நினச்சாரோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாதிச்சுட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. ஆரம்பத்தில் அண்ணாமலை எப்படி சைட்லைன் பண்ணணுமோ அப்படி சைட்லைன் பண்ணி பாஜகவை கூட்டணிக்குள்ளே அழைச்சிட்டு வந்துட்டாரு. திரும்பி நான் சொல்கிறேன். 2வது டிடிவி தினகரன் எப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை வந்து எதிர்த்து பேசினாரோ இப்போ கடைசியாக நாங்கள் பங்காளி சண்டையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ என்டிஏ கூட்டணியும் வந்து ஒரு பக்கம் வந்து பலமாகிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் எப்படி டீகோட் பண்ணுறீங்க? அண்ணாமலையை வந்து ஒதுக்கி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது தவறான ஒரு கூற்று. சரியா? அண்ணாமலை ஒரு கட்சியுடைய மாநில தலைவர். சரியா? அவரை ஒதுக்கி வைக்க வேண்டுமா அல்லது அவரை பதவியில் வைக்க வேண்டுமான்னு முடிவு செய்ய வேண்டியது பாஜக. அதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? என்ன கனெக்ஷன் இருக்க முடியும்? ஒரு தொடர்பும் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதாவது சம்மந்தமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் நீங்கள் காரணமாக்குறீங்க. ஒன்று, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அடிமை அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்கிறார் யார் பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவராக இருக்க வேண்டும் என்பதனே எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்கிறார் என்றால் அப்போ மோடிக்கு சுய அறிவு இல்லையா? அமித்ஷாவுக்கு சுய அறிவு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத தான் இவர்கள் இருவரும் கேட்கிறார்களா? அப்போது யார் ஆளுமை? எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிறீங்களா? ஒரு பக்கம் அவரை அடிமைன்றீங்க, இன்னொரு பக்கம் அவர் சொன்னதை கேட்டு இந்த மாநில தலைவரே மாத்துறாருன்றீங்க. ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க சார். பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. நான் உங்களை சொல்லலை. நான் நீங்கள் போது நான் உங்களை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிறது இந்த கருத்தை வைக்கக்கூடியவர்கள் நான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. ஒன்று இப்படி பேசுகிறீங்க, இல்லை இப்படி பேசுகிறீங்க. நாளைக்கு தேர்தல் இடங்கள் ஒதுக்கீடு, தொகுதி ஒதுக்கீடு அப்படின்னு வரும்பொழுது தொகுதி ஒதுக்கீட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செய்தபடி தான் தொகுதிகள் ஒதுக்கீடப்பட போகிறது அப்படின்னு வரும்பொழுது அப்போ என்ன சொல்லுவீங்க? இன்னி வரைக்கும் காங்கிரஸ் இழுத்தடிச்சிட்டு இருக்குங்க. ஸ்டாலின்கிட்ட ஒரு முழுமையான ஒரு பதில் சொல்லாமல் இனி வரைக்கும் திமுக தரப்பிலிருந்தும் இழுத்தடித்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது இதை விவாதிக்கிறீர்களா? இப்போ கனிமொழி போய் பார்த்தாங்களே, ராகுல் காந்தியை போய் மீட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? கனிமொழி சென்று அங்கே ராகுல் காந்தியை சந்தித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சந்தித்ததுக்கு அப்புறம் கூட ஏன் உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியல? காங்கிரஸ் இழுத்து பிடிக்கிறதா? காங்கிரஸ் மல்லு கட்டுகிறதா? காங்கிரஸ் அடம் பிடிக்கிறதா? ஏன் இதை யாருமே விவாத பொருளாக்க மாட்டேங்கிறீங்க? ஆனால் நீங்கள் அந்த பக்கத்தில் அப்படியே யோசிச்சு பாருங்கள். அமித்ஷா வராரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அப்படின்னு சொல்கிறாரு. பியூஷ் கோயல் வராரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில்னு சொல்லிட்டு போகிறாரு. மோடி இன்னும் சொல்லலையே அப்படின்னு தானே கேட்குறாங்க. என்ன சொல்லணும் மோடி? அன்றைக்கி அந்த மதுராங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில்
என்டிஏ கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு அவர் சொல்லல. ஆமாம், ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, இன்னும் இறுதியாகலை கூட்டணி. என்டிஏ கூட்டணி இறுதியாகி இதே மோடி வரவிருக்கிறார். இப்போ 28ஆம் தேதி என்னமோ வரவிருக்கிறாருன்னு வைங்க. அவர் வரும்போது சொல்ல தானே போகிறாரு. முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்றதை சொல்ல தான் போகிறாரு. நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லவே இல்லை தெரியுமா உங்களுக்கு? பீகாரில் கடைசி வரைக்கும் சொல்லலை தெரியுமா? யார் முதலமைச்சர் ஆனாங்க? சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னாரா மோடி? என்டிஏ ஆட்சி அமையும்னு சொன்னார். சந்திரபாபு நாயுடுவை முதலமைச்சர் வேட்பாளர் என்று மோடி சொன்னாரா? சொல்லலையே. மகாராஷ்டிராவில் யார் முதலமைச்சர் வேட்பாளர்? ஏக்நாத் ஷிண்டேவா இல்லை ஃபட்னாவிஸான்னு சொன்னாங்களா? சொல்லலையே. எங்கேயுமே அவங்க சொன்னது கிடையாது. ஏன் இங்கே மட்டும் நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அதுதானே விவாத பொருளாக மாறுது. ஏன் மாறணும்? ஏன் வந்து திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் விவாத பொருளாக மாற மாட்டேங்குது? இது விவாத பொருள்னா அதுவும் விவாத பொருளாக மாறணும்ல. அது ஏன் மாற மாட்டேங்குது? இந்த கேள்விகளை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். நீங்கள் செய்கிறீங்கன்னு நான் சொல்ல வரல. நான் கேட்குறது என்ன, விஜயை 1000 கேள்விகள் வைத்து துளைக்கிறீர்கள். எடப்பாடி பழனிசாமியை 1000 கேள்விகள் வைத்து துளைக்கிறீர்கள். ஏன் ஸ்டாலின், உதயநிதி இல்லை அந்த கும்பல் வந்தால் மட்டும் அப்படியே கடந்து போகிறீங்க? இத்தனைக்கும் பலம் பொருந்திய கூட்டணின்னு அவங்க தானே சார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 13 கட்சி கூட்டணி. அந்த 13 கட்சி எங்க ஒரு ஒருமித்த கருத்தாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. கம்யூனிஸ்ட் இரட்டை இலக்கம்னு சொல்கிறாங்க, மார்க்சிஸ்ட் எங்களுக்கு இரட்டை இலக்கம்னு சொல்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு கூடுதல் இடங்கள் வேணும்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே, இதை பற்றி ஏன் பேசு பொருளாக மாட்டேங்கிறீங்க? தேர்தல் வாக்குறுதி வந்து அதிமுக சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. 10 தேர்தல் வாக்குறுதி. இதெல்லாம் ஒரு பக்கம் வரவேற்பை பெற்றிருந்தாலும், இப்போ ஜென்சி கிட்ஸை வந்து அதிமுக எப்படி கவரப்போகுது, எப்படி ஒருங்கிணைக்க போகுது அப்படிங்கிற பிரதான கேள்வி இருக்குது. ஏன்னா திமுக மாநாடு வந்து விருதுநகரில் போடுறாங்க. ஆல்ரெடி அவங்க மாநாடுலாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இந்த ஜென்சி கிட்ஸினுடைய அந்த வாக்குகள் இருக்க போது அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி கையாள போகிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள ஏதோ தனிமைப்படுத்துறீங்க. முதல்ல அவங்களும் வந்து இந்த சமுதாயத்தின் ஒரு முக்கியமான அங்கம். சரியா? அவங்களுக்கும் அரசியல் தெரியும். எல்லாரும் அரசியல் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கவங்க கிடையாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 18 வயது, 19 வயது, 20 வயதில் ஒரு வாசகமும் இருக்குது. 18 வயதில் நீ கம்யூனிஸ்டாக இல்லைன்னா உனக்கு உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லை என்று அர்த்தம். 30 வயதிலும் நீ கம்யூனிஸ்டாக இருந்தனா அந்த உலகத்தை நீ அப்பவும் புரிந்திக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு. சரியா? இதை நான் வந்து டீசெண்டாக சொல்கிறேன். சரியா? விச் மீன்ஸ் தட் அந்த காலகட்டங்களில் அந்த வயதில் பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே அந்த ஒரு உத்வேகம் இருக்கும். நான் ஏன் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போகக்கூடாது, நான் ஊழல் இல்லாத அரசாங்கத்தை கொண்டு வருவேன், ஊழல் இல்லாத அரசாங்கத்தை கொண்டு வருவேன் அப்படின்னா ரப்பரை வச்சு ஊழல் அப்படின்னு எழுதி ரப்பர் வச்சு அழித்தா ஊழல் போயிடும்னு நினைக்கக்கூடிய ஒரு வயசு அது. சரி, இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம். எனக்கும் அப்படி இருந்திருக்கும், உங்களுக்கும் அப்படி இருந்திருக்கும். சரியா? ஆனால் அது சாத்தியமா என்றால் சாத்தியம் கிடையாது. நீ ஹெல்மெட் மாட்டாமல் போகிறதுலேருந்து ஊழல் தான். நீ கட் அவுட் வச்சு உன்னுடைய ஆதர்ச நாயகனுக்கு பாலாபிஷேகம் ஊற்றுறியே, சட்டப்படி அது குற்றம்னு சொன்னாலும் அதை செய்கிறியே, அதுவும் ஊழல் தான். பிளாக்ல டிக்கெட் வாங்குறியே, அதுவும் ஊழல் தான். சரியா? இப்படி ஊழல் என்பது பல பரிமாணங்களில் இருக்குது. சரியா? பல இடங்களில் அது ஊடுருவி இருக்குது. இப்படி பல இடங்களில் ஊடுருவி இருக்கக்கூடிய ஊழலை நீ வந்து ஒற்றை வார்த்தையில் ஒழித்து விட முடியுமா? ஒரு நாள் முதலமைச்சர்னு இந்த முதல்வர் படம்னு சங்கர் எடுத்தார் பாருங்க, அந்த மாதிரி நீ பண்ணிட முடியுமானா முடியாது. ஆனால் அப்படி செய்ய முடியும் என்று எண்ண ஓட்டம் கொண்ட ஒரு வயது இந்த ஜென்சின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதோட வயது தப்பு சொல்லலை. எல்லாருக்கும், நானும் அந்த வயதை கடந்து வந்தவர் தான், நீங்களும் அந்த வயதை கடந்து வந்தவர் தான், நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். அதே சமயத்தில் அதிலும் பக்குவப்பட்டவர்கள் இருப்பார்கள். அப்போ அவங்களுக்கு தெரியும் அதிமுக சார்ந்து வரக்கூடிய குடும்பம். ஒட்டுமொத்தமா அதிமுக அவங்களை எப்படி கையாள போகுது, என்னை பொறுத்த வரைக்கும் வாக்குகளை பெறுவதற்கு என்ன மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கு அப்படிங்கிற அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோவிட் சமயத்தில் எடுத்து பாருங்க. ஆல் பாஸ் அப்படின்னு செஞ்சதாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஒரு உளவியல் ரீதியாக அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவ்வளோ டென்ஷனில் இருந்த அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. அடுத்து கல்வி கடன் ரத்து இப்போ கொடுத்துருக்காரு. இந்த கல்வி கடன் ரத்துன்றது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதங்க. இது இளைஞர்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்க இளைஞர்களுக்கு இது ஒரு அதாவது சொன்னதை செய்வோம். கல்வி கடன் ரத்துனா போகிற போக்கில் சொல்லிட்டு, ஏன் கடந்த முறையில் திமுக இதை வாக்குறுதியாக கொடுத்தார்கள், அவர்களால் செய்ய முடியாது. ஆனால் அதிமுக சொன்ன சொல்லை நாங்கள் என்றைக்கும் காப்பாற்றாமல் இருந்தது கிடையாது. அப்படின்ற வகையில் நான் சொன்னால் செய்வேன். சத்துணவு திட்டமா நான் சொன்னால் செய்வேன். அம்மா உணவகமா நான் சொன்னால் செய்வேன். வீராணம் திட்டமா நான் சொன்னால் செய்வேன். அப்படின்னு நாம் சொன்னது எல்லாமே அதிமுக இதுவரையில் கொடுத்த வாக்குறுதிகள் நீடித்தீங்கன்னாக்க இந்த வாக்குறுதிகள் உறுதியாக இருந்திருக்கிறது. தாலிக்கு தங்கம்
நான் சொன்னேன், செய்தேன். என்ன, அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், இப்படி நீங்கள் எதை வேணாலும் எடுத்து பாருங்க. இது எல்லாமே நாங்கள் சொன்னதை செய்தோம். சரியா? அப்போ நாங்கள் சொன்னதை செய்வதில் உறுதியாக இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையை எங்களால் அந்த இளைஞர் சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும். எந்தவித ரைடரும் இல்லாமல். அதாவது நான் வந்து இது கொடுக்குறேன், கூட்டுறவு வங்கிகள்லேருந்து நீங்கள் நகை கடன்லாம் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு, காதில் கழுத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் போய் அடமானம் வையின்னு சொல்லிவிட்டு 40 நாளைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏமாத்து பேர் வழிகள் அப்படின்னு மக்களை பார்த்து சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் கிடையாது. சரியா? நாங்கள் உத்தரவாதம் கொடுத்தோம் என்றால் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதனை ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் உத்தரவாதத்தை கொடுப்போம். சும்மா வரவன் போகிறவங்கலாம் கொடுக்குற ஆளுகள் நாங்கள் கிடையாது. ஏன்னா நாங்கள் கொடுத்ததை செய்திருக்கிறோம். எவ்வளவோ ஏளனங்கள், அம்மா உணவகத்துக்கு எவ்வளோ ஏளனங்கள் வந்து ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள், எவ்வளோ ஏளனங்கள் வந்தது. கடைசியில் அதை நிறைவேற்றணுமா இல்லையா? இந்த முறை அப்போ அந்த கல்வி கடன் ரத்து அப்படிங்கிறதா இப்போ பிரதானமாக வந்து பேசப்படுமா, இல்லை அதை தாண்டி வேற எதுவும் திட்டங்கள் வந்து வரக்கூடிய தேர்தல் வாக்குறுதி? இல்லை, இந்த 10 அறிவிப்புகள் இப்போ வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய அறிவிப்புகள் வரவிருக்கிறது. இளைஞர்களை குறிவைத்து நிறைய அறிவிப்புகளும் வரவிருக்கிறது. எதற்காகனா அவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக மட்டும் கிடையாது, அவர்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்பது தான். வாக்குகள் என்பது அதுக்கப்புறம், அது உன்னுடைய இஷ்டம். வாக்குகள் நீ போடலாம், போடாமல் போகலாம். ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை பெறுவது மிக முக்கியம். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. Presta Premium Women's Wear. Let your body love it. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.